Hi friends, welcome back to another episode of Malti's Kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சனில் நான் செய்ய போகிற ரெசிபி பிரியாணி. பிரியாணினா சாதா பிரியாணி இல்லைங்க, ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. இந்த ரெசிபியை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பட்டை உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 4 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் 4 சின்ன பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக புதினா எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இதில் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள், இஞ்சி பேஸ்ட் தனியாகவும் பூண்டு பேஸ்ட் தனியாக அடைச்சி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் தயிர், கடைசியாக லெமன் ஜூஸ். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. பேன் காஞ்சதும் 1.5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய், நம்ம நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா மட்டும்தான் பிரியாணி ரொம்ப நல்லா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த பிரியாணி மசாலாவை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணணும். நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சோடு சும்மா ஒரு சின்ன கை அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு முதல்ல இந்த எண்ணெயில் சாட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பேஸ்ட் தனியாக, பூண்டு பேஸ்ட் தனியாக. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு பேஸ்ட்டை மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ண போகிறோம். இதை ஒரு 1 to 2 மினிட்ஸ் அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா சாட் பண்ணுங்கள். இப்போ இந்த பூண்டு பேஸ்ட் நல்லா சாட் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போது இஞ்சி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி திருப்பி நல்லா சாட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இஞ்சி பேஸ்ட் தனியாக, பூண்டு பேஸ்ட் தனியாக ரெண்டுத்தையும் சாட் பண்ணியாச்சு. இப்போது மீதி இருக்க ஆனியன்ஸையும் சில்லியும் சேர்த்து போட்டு நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா சாட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆனியன்ஸையும் வெங்காயமும் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போது நான் இதில் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறேன். இது வெறும் ரெட் சில்லி பவுடர் தான். நான் இதில் 4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போது அதுக்கு மேலேயே நான் கர்ட் ஆட் பண்ணுறேன். நான் இதில் 1 கப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கர்டை அந்த ரெட் சில்லி பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கிடைக்கும். இப்போது நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம்.
சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இதே மாதிரி வதக்கிட்டே இருங்க. இப்போது இந்த சிக்கன் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதில் மின்ட் லீவ்ஸை ஆட் பண்ண போகிறேன். கூடவே கொரியாண்டர் லீவ்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அந்த மின்ட் லீஃபு கொரியாண்டர் லீஃப் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் நல்லா அந்த மசாலாவோட நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த டொமேட்டோஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்து அந்த மசாலாவோட நல்லா மர்ஜ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், அந்த டொமேட்டோஸ்லாம் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போது இந்த சால்ட்டை நம்ம இந்த மசாலாவில் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணிக்கான கிரவுண்ட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே 1/2 அன் ஹவர் கிட்ட பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். நான் இதில் 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த மசாலாவை என்னோடய ரைஸ் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நான் என் ரைஸ் குக்கரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இதில் வெறும் ரைஸை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரைஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரவுண்ட் மசாலா இந்த ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் ஊற வைக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் 1 கப் ரைஸ் ஊற வச்சுருக்கீங்கன்னா 1.25 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் இதை ரைஸ் குக்கரில் செய்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்யறதுனா கூட இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் ஸ்குவீஸ் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த அரிசிக்கான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நான் இதை ஸ்டீமில் வைக்க போகிறேன். இதே மெத்தடை நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 விசில்ஸ்க்கு மேலே போகாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸாகவும் யம்மியாகவும் இருக்குது. நம்ம பிரியாணி ரொம்பவே ஆசமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் இந்த பிரியாணியை என்னோடய ஃபேவரட் சிக்கனோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் உங்களோட பெஸ்ட் கொம்போ ட்ரை பண்ணி இந்த பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.